சரியான தலைவர்கள் இருந்தாலும் அவங்கள நம்ம வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய கட்டாயம் இருக்குதானே. நம்ம வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய ஊடகங்கள் யாரை வெளிச்சம் போட்டு காட்டுறாங்கன்றது தான் நான் முதல்ல சொன்னேன். நான் ஊடகங்கள் மிகப்பெரிய சதி செய்கிறதா நான் நினைக்கிறேன். இன்றைக்கும் விவாதத்தில் ஒருவரை மையப்படுத்தி தான் விவாதம் நடக்குது. இது ஆபத்தானதுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் விரும்புகிற பெரிய அரசியல் பத்திரிகையாளர், நடுநிலையாளர், இவன் எல்லாரும் பாருங்களேன், இவரும் சேர்ந்து அவரும் சேர்ந்துட்டா இவர் 2வது இடம். நான் சொல்கிறேன் இதுதான் மொதல் இடம். நீ மொதல் இடத்துக்கு வந்தான்னா 3வது இடத்துக்கு வந்த நான் எந்த இடத்துல இருக்க போகிறேன்? இப்போது உள்ள ஜென்சி தலைமுறைகளை சரியா வழிநடத்த முடிய தவறிட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த உரையாடல் அவங்களுக்கு சேர்த்து தானே. அவங்க கேட்கறதுக்கு நேரம் இருக்கா, டியூடு எப்போ வரும்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ இருக்கிறவங்க சரியா செய்யலை. நான் புதுசாக அவங்களுக்கு சொல்லித்தர போறேன்னு சொன்னவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா ஒன்றும் சொல்லி கொடுக்கல. 8 மணி நேரம் நிற்க வச்சது தான். சரி, இப்போ ஜெயிச்சது யாரு? இவர் தான் துப்பாக்கி அவர் கையில் கொடுத்துட்டு போனாரு. அந்த துப்பாக்கியை வச்சு இவர் சரியா சுட்டாரா இல்லையா, அந்த துப்பாக்கிக்கு இவர் ஒர்த்தா இல்லையா, அந்த டிஸ்கஷனு அடுத்த சூப்பர் ஸ்டாரை உருவாக்க வேண்டியது இருக்கு நமக்கு. இவ்வளோத்தையும் கடந்து மேலே நம்ம எலெக்ஷனை யாரை தேர்ந்தெடுக்கணும்? எனக்கான அரசியல் எது? எனக்கு பிரச்சனைனா யார் வந்து நின்னா? அனிதாவுடைய மரணத்துக்கு என் பக்கத்தில் யார் நின்னா? நீட்டுக்கு எதிர்த்து யார் என் கூட நின்னா? இதைத்தான் நான் தேடணுமே தவிர, நீங்க ஒரு சிந்தனையோட இருப்பீங்க. 7 மணிக்கு ஆரம்பிப்பாங்க சாயந்தரம். எல்லா ஊடகங்களையும் பாருங்க. 26ல் யார் வெற்றி? அது மக்கள் வெற்றி தான் இந்த அரசியல் வெற்றின்னு ஒரு ஊடகம் விவாதம் நடத்துதுன்னு சொல்லுங்க. இவர்கள் மூலமாக நம்ம சரியான அரசியலை தெரிந்து கொள்ள முடியாது. இவங்க நம்மளை வழிகாட்டுவாங்கன்னு நம்ம நம்பினீங்கன்னு வச்சுங்க, அது வேலைக்கு ஆகாது. நல்ல தலைவர்களை நீங்க தேடணும். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. இப்போது உள்ள ஜென்சி தலைமுறைகளை இப்போது உள்ள சமகால அரசியல் மூத்த தலைவர்களும் இல்லை இயக்கவாதிகளும் சரியா வழிநடத்த முடிய தவறிட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? வழிநடத்த முடியாத சூழல் தான் இருக்கின்றதை உணரணும். நீங்கள் டெக்னாலஜி பெருகி இருக்கும் பொழுது ஜென்சியை மட்டும் அவங்க வழிநடத்த முடியலைன்னு இல்லை, 2K கிட்ஸு 80s கிட்ஸையும் அந்த யூத் டைமில் அவங்க சரியாக வழிநடத்தின அது ஒரு பருவம், ஒரு வயது. இப்போ எங்கிட்ட சொல்லியிருந்தா புரிஞ்சிருக்குமா? என்னுடைய 19 வயதில் 20 வயதில் இதுதான் சரியான அரசியல்னு சொல்லியிருந்தா நான் கேட்டிருப்பேனா? நானும் அப்பொழுது ஏதோ ஒரு துறைமுகத்தில் தான் இருந்திருப்பேன். ஆனால் ஒரு கட்டம் வந்த உடனே நான் எல்லாவற்றையும் படிக்கக்கூடிய சூழலும் எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய சூழலும் எனக்கு இருக்குது. அப்போ அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணுறேன். ஜென்சியை பொறுத்த மட்டும் இன்றைக்கி எல்லாமே உங்கள் கையில் இருக்கு. உலக அரசியல் பார்க்கலாம், உள்ளூர் அரசியல் பார்க்கலாம், அரசியல் மட்டுமல்ல தேவையற்றதையும் பார்க்கலாம். அப்போ அவங்களால இவ்வளோ பிரச்சனை நடக்குது அப்படின்னு எப்போ தன் மீது விழுகுதோ அப்போ உணர்வாங்க. அதுதான் நான் சொன்னது ஜல்லிக்கட்டுன்றது. ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க எல்லாருமே மாடு வச்சுருக்கவங்க இல்லை, எல்லாருமே இறங்கி காளையை பிடிச்சவங்களும் கிடையாது. மாடுனா என்னென்னு பார்க்காதவங்க கூட இருந்துருக்காங்க அந்த போராட்டத்தில். அவங்களுக்கு ஒன்று சொல்லப்பட்டுச்சு சமூக வலைதளங்கள் மூலமாக, இவன் என்னுடைய பண்பாட்டில் கை வைக்கிறான், என்னுடைய கலாச்சாரத்தில் கை வைக்கிறான்னு சொல்லப்பட்டதன் காரணமாகத்தான் அவங்க அந்த இடத்துக்கு வந்தாங்க. அதுபோல் ஜென்சியும் வருவாங்க. இப்போ நம்ம பேசுவது இந்த உரையாடல் அவங்களுக்கு சேர்த்து தானே. அவங்க கேட்குறதுக்கு நேரம் இருக்கா, அவங்க டியூடு எப்போ வரும்னு பார்த்துட்ருப்பாங்க. இப்போ இன்றைக்கி விவாதம், இன்னும் 2 நாள் கழித்து ட்ரெஸ் எடுக்கிற பிரச்சனை இருக்குது, தீபாவளி. அப்புறம் தீபாவளிக்கு வந்த படங்களில் எதை முதல்ல பார்க்குற அந்த வரிசைப்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்குது நமக்கு. எது முதல்ல, எது 2, இது 1000 கோடி அடிக்குமா, இது 500 கோடி அடிக்குமா, அந்த பிரச்சனை இருக்குது. அப்புறம் டிசம்பரில் கிறிஸ்மஸ்ஸு, அப்புறம் நியூ இயர் கொண்டாடுவோம் பீச்சில் போய். அடுத்த மாதம் நமக்கு அடுத்த வேலை இருக்குது. அப்புறம் பொங்கல் கொண்டாடணும்னா என்ன செய்யணும்? உடனே ஒரு வேஷ்டி வாங்கணும். நான் தமிழண்டான்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கணும், பொங்கல் வைக்கணும், கரும்பு வைக்கணும், எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அதெல்லாம் முடிச்சிடணும். அதெல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிப்ரவரியில் வேலண்டைன்ஸ் டே. போனது வந்தது கையில் இருக்கிறது எல்லாத்துக்கும் லெட்ரு கொடுக்க வேண்டியது இருக்குது. பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். விட்டு போனது தொட்டு பிடிக்கணும், தொட்டு பிடிச்சிக்கிறத தள்ளி விடணும். பிப்ரவரியில் மார்ச்சில் எக்ஸாம் வந்துடும். அப்புறம் அந்த பிரச்சனை இருக்குது. ஏப்ரலில் சம்மரு லீவு வந்துடும். அப்புறம் IPL வந்துருச்சு. இப்போ நம்ம எங்கள் தோனி எப்போ வருவாருன்னு நம்ம கேட்கணும். தோனி வருவார், ஐயோ அவர் போயிட்டாரே, தோனி இல்லாத IPL என்னடா IPL,
போடா எங்கே தலைடா அப்படின்னு அதுக்கு ஸ்டேட்டஸ் வைக்க வேண்டியிருக்கு. மே மாதம் எலெக்ஷன் வந்துடும். இவ்வளவுத்தையும் கடந்து மேய்க்குள்ளே நம்ம போகிறதுக்குள்ளே இப்போ இதில் எங்கே எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டே போகுமா? நான் சொன்னதை பூரா மடை மாற்றிக்கிட்டே இருக்கும் இந்த ஊடகம் உங்களுக்கு. இது இப்படி நகட்டிட்டு போகும். ஒன்றுக்கும் பாருங்கள், கிறிஸ்மஸில் தொடங்கி டிசம்பரில் ரிலீஸ் ஆகிற படம், பொங்கலுக்கு வர போகிற படம், இதான் அவரோட கடைசி படம், அதெல்லாம் விடவே கூடாது, எப்படின்னாலும் பார்த்துடணும். சரி, இப்போ ஜெயித்தது யார்? இவர் தான் துப்பாக்கி அவர் கையில் கொடுத்துட்டு போனார். அந்த துப்பாக்கியை வச்சு இவர் சரியாக சுட்டாரா இல்லையா, அந்த துப்பாக்கிக்கு இவர் ஒர்த்தா இல்லையா, அந்த டிஸ்கஷனு. அடுத்த சூப்பர் ஸ்டாரை உருவாக்க வேண்டியது இருக்குது நமக்கு. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அங்கே தான். ரெண்டாவது தான் டிபேட்டுக்கு வர முடியும். ஒருவேளை நீங்கள் பார்த்துட்டு அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணால், இல்லை இதுலேருந்து ரீல்ஸ் மாதிரி கட் பண்ணி போட்டால் இது என்னமோ நல்லா இருக்கியா கேட்போம்யான்னு. அப்போ அவங்கள முழுவதுமாக நம்ம ஒதுக்கிட முடியாது. அரசியல் படுத்த வேண்டியது அவசியம். அப்போ இருக்கிறவங்க சரியாக செய்யலை, சரி புதுசாக வந்தவங்க சரியாக செய்வாங்கன்னா அவங்களும் செய்யலை. ஒன்றும் சொல்லிக் கொடுக்கல. 8 மணி நேரம் நிற்க வச்சது தான் சொல்லிக் கொடுத்தது. அப்போ இது மாறும். அவங்களும் ஒரு கட்டத்துக்கு வயதை தாண்டும் போது மாறுவாங்க. அல்லது நம்மை போன்றவர்கள் இந்த விவாதம் போன்றது அவர்களை மாற்றும்னு நம்புவோம். சுயமரியாதை இயக்கமும் நூற்றாண்டு கண்டிருக்கு, அந்த சைடு இருக்கிற ஒரு இயக்கமும் நூற்றாண்டு கண்டிருக்கு. 2 இயக்கத்தோட அரசியல் பின்புல இருக்க கட்சியுமே இப்போ பவரில் இருக்காங்க. பட் ஆனால் இங்கே சுயமரியாதை இயக்கத்தோட இயக்க அரசியல் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கோ, தேய்மானம் அடைந்திருக்கோ அப்படின்ற மாதிரி இருக்குது. முழுமையாக செயல்படலையோன்ற ஒரு இது இருக்குது எனக்கு. அது அப்படி தான் இருக்காங்களா உண்மையிலே? செயல்படலை. அதுதான் ஏன்னு கேட்குது. அது அவங்கள்ட்ட தான் கேட்கணும். ஒன்று, அவங்க செயல்படாமல் விட்டது மிகப்பெரிய குறையாக பார்க்குறேன். நான் பார்ப்பது பிம்ப அரசியல் தமிழ்நாட்டிற்குள் வந்ததற்கு பின்னால், அதாவது பிம்பம்னு சொன்னது ஒரு தனி மனிதனுடைய புகழை பாடுவது. அது இவர் தான் இல்லை, அதுக்கு எல்லாரும் பொதுவாக தான். எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா அம்மையார் எல்லாருமே இவங்கள பார்த்தா போதும், இவங்களுக்கு வாக்களித்தா போதும், மற்ற 234 கேண்டிடேட்டும் யாராக இருந்தாலும் பரவாயில்லைன்ற பிம்ப அரசியலுக்குள்ளே நம்ம போனதுக்கு பின்னாடி கொள்கை அரசியலேருந்து கொஞ்சம் பின்வாங்கிட்டது தான் மறுக்க முடியாத உண்மை. அதில் கம்யூனிஸ்ட்னு ஒரு கட்சியுடைய இன்றைக்கி நம்ம குறைவாக பார்க்குறோம். நான் என்னுடைய பள்ளி காலத்தில், கல்லூரி காலகட்டத்திலலாம் போராட்டம்னா கம்யூனிஸ்ட் கொடி தான் கண்ணுக்கு தெரியும். நான் அதைத்தான் பார்த்துருக்கேன். நான் அப்போது அது போன்ற கொள்கை உள்ள இயக்கங்கள் குறைஞ்சிட்டாங்க. இந்த குறைஞ்சதுனால தான் ஒரு புதிய அமைப்பு உருவாச்சு. அதுதான் நாம் தமிழர் அமைப்பு. இந்த நாம் தமிழருக்கு திடீர்னு ஒரு எழுச்சி வந்தது எங்கேன்னா, அந்த முற்போக்கு சிந்தனை உள்ள அந்த இடத்துக்கு போனாங்க. அது ஒரு அரசியல் தான். தமிழ் தேசிய அரசியல் என்பது தவிர்க்க முடியாத அரசியல் தான். அதை நோக்கி போனாங்க. அங்கே இருந்தவங்களும் வேறு சில சின்ன சின்ன குறைகள் அல்லது நிலைப்பாடுகளை மாற்றும் போது இப்போ அங்கேருந்து ஜம்ப் ஆகி ஒரு நியூ கம்மரை தேடி போகுது. அப்போ இதிலையே போய் திரும்ப பிம்ப அரசியலை நோக்கி நகர்றோம். இப்போ பழையபடி எங்கன்னா தொடங்கின இடத்துலையே நிற்கிது. திராவிட இயக்கம் எந்த டூல்னால் வெற்றி அடைஞ்சிச்சோ அதே டூலை நோக்கி இப்போ 2025லையும் நம்ம நிற்கிறோம். இதிலிருந்து எப்படி சரியாக போகணுன்றது நம்மை போன்றவர்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் சொன்னது போல் அந்த இயக்கங்கள் சரியாக செயல்படலைன்றது என்னுடைய கருத்து. நான் என் வாழ்க்கையிலேருந்து பார்த்ததெல்லாம் சொல்கிறேன். இப்போ என் கண்ணுக்குமே நல்ல கண்ணையா தெரிஞ்சிருக்காரு, பாண்டியன் தெரிஞ்சிருக்காரு. இப்போது அந்த மாதிரி தலைவர்கள் இந்த தலைமுறையிலையும் நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு தெரிகிறாங்க. ஆனால் அது இப்போ என் நண்பர்களுக்கோ அவங்களுக்கோ பேசினா தெரிகிறது கூட இல்லை. அப்போ நம்ம சரியான தலைவர்கள் இருந்தாலும் அவங்கள நம்ம வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய கட்டாயம் இருக்குது தானே. நம்ம வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய ஊடகங்கள் யாரை வெளிச்சம் போட்டு காட்டுறாங்கன்றது தான் நான் முதல்ல சொன்னேன். நான் இவர்களை வெளிச்சம் போட்டு காட்டி, இவர்களுடைய வாழ்க்கை வரலாறை சொல்லி, இவர்களுடைய அரசியல் பயணத்தை சொல்லி, இவர்கள் என்ன மாதிரியாக பயன்பட்டிருக்காங்கன்னு சொல்லுவதை தாண்டி இன்றைக்கு ஒரு பிம்ப அரசியலை நோக்கி ஊடகங்களும் சேர்ந்து நகன்றுச்சு. கிட்டத்தட்ட 16 நாட்களாக பார்த்திங்கன்னா 16 நாள் காரியம்லாம் முடிஞ்சிருச்சு. காரியம்லாம் முடிஞ்சு அங்கிட்டு ஒரு 2 நாள் கழிச்சும் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் விவாதத்தில் அதுதான் ஒருவரை மையப்படுத்தி தான் விவாதம் நடக்குது. இது ஆபத்தானதுன்னு நான் சொல்கிறேன். நான் அந்த நபர் நல்லவரா கெட்டவரான்ற விவாதத்துக்குள்ளே வரலை. அது யாராக இருந்தாலும் அதை சுற்றியே நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க. அப்போது ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. ஒருத்தரை பற்றின செய்தியை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் பிஜேபி இங்கே எடுபடாது, தமிழ்நாட்டில் பிஜேபி எடுபடாது, பிஜேபிலாம் வரவே வராதுங்க, அதெல்லாம் முடியாது யாருன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டே டெய்லி பிஜேபின்னு ஒரு 4 தடவை சொல்லி முடிச்சிடுறோம். கரெக்டாக? ஒருத்தர் நமக்கு வரவே மாட்டார்னா அவரை பற்றி ஏன் பேசணும்?
அப்படின்னா அவர் வந்துருவாரோன்ற அச்சம் இருக்கிறதுனால அவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இவர் ஜெயிக்கவே மாட்டாருங்க, இவர் 5% தாங்க வாங்குவார், 8% தாங்க, 10% தாங்க, அதெல்லாம் கூட்டம் கூறதெல்லாம் ஓட்டாகாதுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே தானே அவரை பற்றி பேசிட்டு. நாட்டில் வேறு பிரச்சனையே இல்லையா? அதை பற்றியே பேசுகிறோம்னா அவரால் ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. அப்போ அதை ஊடகங்கள் ஊதி 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 பெருசாக்குது. அப்போ ஊதி பெருசாக்கும் பொழுது இங்கே என்ன வந்துடுதுன்னா, நீங்கள் சொல்லக்கூடிய கொள்கை தலைவர்கள், உண்மையாக மக்களை நேசிக்க தலைவர்கள் பின்னுக்கு போயிடுறாங்க. யார் அதிக செல்வாக்கோடு இருக்காங்க, யார் ஊடகத்தின் மூலமாக நமக்கு ஒரு தலைவராக கட்டமைக்கப்படுகிறாரோ அவங்கள முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி கடைசியில் பேலட் பேப்பர் வரும்போது இதில் ஒருத்தரை தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்மளும் வந்துடுவோம். அப்போது யாரை முன்னிலைப்படுத்துகிறாங்கன்னு பாருங்கள், எந்த செய்தி முன்னிலைப்படுத்தப்படுதுன்னு. 16-17 நாளாக ஒரு நிகழ்வை நீங்கள் விவாதத்தை வச்சுக்கிட்டே இருப்பீங்களா? அடுத்த கட்டத்துக்கு நகருங்க, மக்கள் பிரச்சனையை பேசுங்க, மக்களுக்கானதை பேசுங்க. நீங்கள் எல்லா ஊடகங்களையும் பாருங்கள், 26 யார் வெற்றி, தேர்தலை நோக்கி மட்டும்தான் ஊடகங்கள் நகர்ந்துக்கிட்டு இருக்கு. நான் கேட்குறது மக்கள் வெற்றி ஆவாங்களா இல்லையா, இதுதான் என் கேள்வி. எந்த கட்சி வெற்றி அடையுதுன்னு இல்லை, நான் நினைக்கிறது மக்கள் வெற்றி அடையணும். அது மக்கள் வெற்றி தான் இந்த அரசியல் வெற்றின்னு ஒரு ஊடகம் விவாதம் நடத்துதுன்னு சொல்லுங்கள். கூட்டணி கணக்கு போடுறான், தினம் உட்காந்துக்கிட்டு நீங்கள் விரும்புகிற பெரிய அரசியல் பத்திரிகையாளர், நடுநிலையாளர், இவன் எல்லாரும் பாருங்களேன், இவரும் சேர்ந்து அவரும் சேர்ந்துட்டா இவர் 2வது இடம், இவர் சேர்ந்துட்டா இவர் 3வது இடம். நான் சொல்கிறேன் இதுதான் மொதல் இடம். நீ மொதல் இடத்துக்கு வந்தான்னா 3வது இடத்துக்கு வந்தா நான் எந்த இடத்துல இருக்க போகிறேன்? இதில் சாதி வாரியாக ஓட்டெடுப்பு, இந்த பகுதியில் என்ன ஓட்டு இருக்குது தெரியுமா, இது அதுக்கு ஒருத்தர் இருப்பார். உன் கருத்து எனக்கு தேவையற்றதுடா, போய்கிட்டே இருறான்னு சொல்லணும். எனக்கான அரசியல் எது? எனக்கு பிரச்சனைனா யார் வந்து நின்னா? அனிதாவுடைய மரணத்துக்கு என் பக்கத்தில் யார் நின்னா? நீட்டுக்கு எதிர்த்து யார் என் கூட நின்னா? ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் என் பக்கத்தில் எவன் நின்னா? ஸ்டெர்லைட் போராட்டத்தில் யார் என் கூட நின்னா? அந்த போராட்டத்தில் என்ன நடந்துச்சு? அப்போ அந்த நடக்கும்போது ஆட்சியாளர்கள் என்ன சொன்னாங்க? இதைத்தான் நான் தேடணுமே தவிர நான் எப்படி சாதி கணக்கு பார்த்து வேலை செய்ய முடியும்? நீங்கள் இதெல்லாம் வச்சுருப்பீங்க, நீங்கள் ஒரு சிந்தனையோடு இருப்பீங்க. 7 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, சாயந்தரம் கரெக்டாக 7 மணிக்கு ஒரு 4 பேர் வருவாங்க. இவன் கரெக்டாக தான் சொல்கிறானோ, கொஞ்ச நேரத்தில் உங்களை குழப்பிடுவான். இங்கிட்டு ஒருத்தன் அவன் ஒன்று சொல்லுவான், நான் சொல்லவா உங்களுக்கு அப்படின்னு ஒன்று சொல்லுவான். இவனும் கரெக்டாக தான் பேசுகிறான். அதில் நெறியாளர் என்ன செய்வார்னா, எதாக இருந்தாலும் சுருக்கமாக சொல்லுங்க, 8 மணிக்குள்ளே இருந்தார். ஆக மொத்தத்தில் 1 மணி நேரத்தில் நம்ம தலையெழுத்த 4 பேர் சேர்ந்து பேசிட்டு போயிடுவாங்களாம். இவ்வளோத்தையும் கடந்து மேலே நம்ம எலெக்ஷனை யாரை தேர்ந்தெடுக்கணும்? நம்ம நாட்டுடைய தலைவரை தேர்ந்தெடுக்கணும். எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது இந்த சமூகத்தில், அதை 1 மணி நேரத்துக்குள்ளே சுருக்கி பேச முடியுமா ஒருத்தனால? ஊடகங்கள் மிகப்பெரிய சதி செய்கிறதா நான் நினைக்கிறேன். அவன் சதி செஞ்சான், இவன் சதி செஞ்சான், மக்களை நல்வழிப்படுத்தலை, மக்களுக்கான ப்ரோக்ராம்கள் இல்லை. இவர்கள் மூலமாக நம்ம சரியான அரசியலை தெரிஞ்சு கொள்ள முடியாது. நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும். நமக்கு எது சரியானதுன்னு நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும். இவங்க நம்மளை வழிகாட்டுவாங்கன்னு நம்ம நம்பினீங்கன்னு வச்சுங்க, அது வேலைக்கு ஆகாது. எனக்கு தெரிஞ்சு நான் அரசியலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். 4 வருடத்தில் ஊடகங்களால் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய தலைவராக ஒருத்தர் உருவாக்கப்பட்டிருக்கார். அவர் ஒரே ஒரு எலெக்ஷனை சந்திச்சிருக்கார். அவர் ஒரு கட்சி, தேசிய கட்சியுடைய தலைவராக இருந்திருக்காரு. அவரை முதல்வர் கேண்டிடேட்டாக முன்னிறுத்தினாங்க. 4 வருஷத்தில் எங்கேயோ இருந்தார், திடீர்னு எப்படா வந்தாருன்ற கேள்வி கேட்கணும்ல. அதே போல் இன்றைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்துக்கு ஒருத்தர் தொலைக்காட்சிகளில் அவர் இங்கேருந்து வடநாடு போனாலும் மைக்கு நீட்டப்படுது, உள்நாட்டுக்குள்ளே இருந்தாலும் மைக் நீட்டப்படுது. இவர் எத்தனை தடவை எலெக்ஷனை சந்திச்சிருக்கார், எத்தனை முறை அவங்க கூட நின்றுருக்கார், என்ன பிரச்சனையில் மக்களுக்காக குரல் கொடுத்துருக்கார் அப்படின்னு இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களால் சரியானதை தேர்ந்தெடுக்க முடியும். முதல்வர் ஸ்டாலின் முதல் கடைசி தலைவர் வரை பேரை எழுதி வச்சுக்கிட்டு இவங்க பூரா எப்போ உங்களோட நெருக்கமாக இருந்திருக்காங்கன்னு நீங்கள் டிக் பண்ணுங்க. அதில் எல்லா தலைவர் பேரையும் போடுங்க. சீமானா சீமான், உதயநிதி ஸ்டாலினா உதயநிதி ஸ்டாலின், நடிகர் விஜயா விஜய், புஷி ஆனந்தா புஷி ஆனந்த், ஆதவர்ஜுனாவா ஆதவர்ஜுனா எழுதுங்க, தப்பு கிடையாது. அண்ணாமலையா அண்ணாமலை, வைகோவா வைகோ பையன், ராமதாஸ் அவர்களுடைய பையன், எல்லார் பேரையும் எழுதுங்க. உங்கள் பிரச்சனையில் உங்களோட மனதுக்கு நெருக்கமாக உங்களோட அரசியலில் இவங்க எப்போ இருந்தாங்கன்னு பார்த்துட்டு ஒரு மார்க் போடும். அப்போ பாருங்கள் தெரியும் உங்களுக்கு. பாதி பேர் உங்களோட கலந்துருக்கவே மாட்டாங்க. இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களால் சரியானதை தேர்ந்தெடுக்க முடியும். நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும். தேர்தல் அரசியலில்
தமிழ்நாட்டு லெவலையும் சரி இந்தியா லெவலையும் சரி கூட்டணி அமைச்சா மட்டும்தான் வெற்றி பெற முடியுங்கிற நிலைமையில் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இங்கே தனித்து போட்டிவிடும் அரசியல் சக்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நம்ம எப்படி அவர் அரசியல் கண்ணோட்டத்தோடு பார்க்கணும்? அரசியல் பிழைத்தோர்க்குள்ள இதுவும் வரும். தனித்து போட்டியிடுகிறவர்களை கொள்கை ரீதியாக போட்டியிடுகிறார்களா அல்லது வாக்குகளை பிரிப்பதற்காக போட்டியிடுகிறார்களா, அதையும் ஆராய வேண்டியது இருக்குது. பல 1000 கோடி ரூபாய் புழங்கக்கூடிய தேர்தலாக வரக்கூடிய 2026 தேர்தல் இருக்குது. தேர்தல் ஆணையம் ஒரு வாக்குறுதி கொடுக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, ஒரு சட்டத்தை ஏற்றுது, பணம் கொடுப்பதும் தப்பு வாங்குறதும் தப்பு, கொடுத்தாலும் வாங்கினாலும் 2 பேருக்கும் குற்றம்னு. எங்கேயாவது கொடுத்தவனையும் வாங்கினவனையும் பிடிச்சானான்னு பார்த்தா தெரியவே இல்லை. யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, நாங்கள் பணம் கொடுத்து ஓட்டு வாங்க மாட்டோம், நாங்கள் செஞ்ச நன்மை மக்களுக்கு செஞ்ச நல்லதை செஞ்சு தான் ஓட்டு வாங்குவோம். ஆனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் உங்கள் பகுதிக்கு எப்படியாவது காசு வந்து சேர்ந்துரும்னு. திடீர்னு என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரெயினில் வந்துச்சு ஒரு 4 கோடி ரூபா போச்சு. யாரும் கேட்டால் என் காசு இல்லைன்றாங்க. 4 கோடி அதான் வீட்டிலேருந்து இறங்கி வெளியில் போய் டிக்கெட் போட்டு ட்ரெயினில் ஏறி ஒரு இடத்துக்கு போய் இறங்கிருச்சு. 4 கோடி பணம் என் காசு இல்லை, உன் காசு இல்லை. பெங்களூருக்கு அருகில் வந்து ஒரு கண்டெய்னரில் 575 கோடி ரூபா இங்கே பிடிச்சாங்க. சரி, யாரா அந்த ரூபா அப்படின்னு கேட்டால், அந்த கண்டெய்னரை ஓட்டிகிட்டு வந்தவர் கைலி கட்டியிருந்தாராம். 575 கோடி ரூபா பணம் கண்டெய்னரில் வச்சு போய் பிடிக்கப்பட்ட அந்த டிரைவர் வந்து கைலி கட்டியிருந்தார். 2 நாளாக யாருமே அந்த பணம் வந்து எங்களோடதுன்னு சொல்லலை. 3ஆவது நாள் சொல்லுது ரிசர்வ் பேங்க் அது எங்கள் பணம் அப்படின்ருச்சு. 3ஆவது நாள் ரிசர்வ் பேங்கு எங்கள் பணம்ன்றுச்சு. ரிசர்வ் பேங்கு பணத்தை கைலி கட்டின ஒரு டிரைவர்கிட்ட கொடுத்து விட்ருக்காங்க, ஒரு போலீஸ் பாதுகாப்பு இல்லாமல். நம்ம மறந்தாச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு. அந்த 575 கோடியும் கிடையாது. இங்கேருந்து போன 4 கோடி ட்ரெயினில் போச்சு, அதுவும் விட்டாச்சு. நம்ம அடுத்த கட்டத்துக்கு வந்தாச்சு. அப்போ பணம் இங்கே பெருவாரியாக விளையாடுகிறது. ஆனால் பணம் கொடுக்கும்போது பிடித்து கொடுக்கப்பட்டதாக ஒரு தகவலும் இல்லை. அது ஏன் செய்ய முடியாத சூழல் வருது? இப்போ நம்ம அதை பார்க்க போகிறேன். நான் இந்த 26 பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கேன். இந்த மாற்றம் வேணும்னு சொல்லி ஒரு புதிய கட்சி வர்றாங்க இல்லையா, அவங்க எத்தனை பேரை பிடிச்சி கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும். சார் எங்கள் அப்பா வாங்கிட்டார் சார், எனக்கு தெரியாமல் 2000 ரூபா. என் மாமையை வாங்கிட்டான் சார் 2000 ரூபா. என் தம்பி எங்கள் சித்தப்பா மையை வாங்கிட்டான்னு காட்டி கொடுக்கணும். கொடுத்தவனு. ஏன்னா இங்கே என்னென்னா, கொடுக்குறவனும் சொந்தக்காரன், வாங்கினவனும் சொந்தக்காரன். அந்த கடைசி லேயரில் போய் அங்கே போய் மாட்டிக்கிறது. ஒரு தனியாக ஒரு கட்சி வந்து நின்று பெரும்பான்மையான வாக்குகளை பெறணும் அப்படின்னா பெற முடியலை. அப்போ பணம் பிரதானமாக இருக்குது. உங்களை போன்ற சிந்தனையாளர்கள் உண்மையிலே இந்த கட்சி கொள்கையை மட்டும்தான் எடுத்து சொல்லுது, இது அறத்தின் பக்கம் நிற்கிது அப்படின்னு சொல்லி அந்த சிந்தனையோடு இருக்கவன் தான் அதுக்கு வாக்களிக்கிறான். மற்றவங்கெல்லாம் வேறு வேறு காரணங்களுக்காக. அப்போ அதை தவிர்க்கவே முடியாது. அப்போ கூட்டணி என்பது அவசியமாகிறது. அப்படி செய்யாமல் நிற்கிறவங்க என்ன நோக்கமாக இருக்குன்னு நான் கேட்குறேன். அப்படி நம்ம கொச்சைப்படுத்த எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒன்று தெரியும், அதை பொதுவெளியில் நான் சொல்ல முடியாதுல்ல. நீங்கள் தான் அதை கண்டுபிடிக்கணும். இப்போ எனக்கு இந்த நடக்க போகிற தேர்தலில் எனக்கு ஒரு கணக்கு இருக்குது. நான் நான் தொடர்ச்சியாக இந்த தேர்தலெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கனால இப்போ நடந்த கரூர் பிரச்சனைக்கு பின்னாடி இது இப்படி வந்து நிற்கும் அப்படின்னு நான் உணர்றேன். அது நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். அப்போ தனியாக நிற்கிறவங்க உண்மையிலேயே நோக்கத்தின் காரணமாக நிற்கிறாங்களா அல்லது வாக்குகளை பிரிப்பதற்காக நிற்கிறாங்களான்றதை நம்ம அப்படி டக்குன்னு நான் ஒரு இயக்கத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சொல்லலாம். அது அப்படி சொல்லக்கூடாது, கொச்சைப்படுத்திட முடியாது. உண்மையிலேயே நோக்கத்தோடய நிற்கலாம், காசு வாங்கிட்டு பிரித்து நிற்கிறவங்களும் நிற்பாங்க, 2 பேருமே இருக்காங்க. அதை கண்டுபிடிக்க வேண்டியதான் உங்கள் வேலை.